ஆனால் மனிதனுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நல்ல செயல்களை நாம் அதிகமா செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த செயல்கள் நம்மை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு எல்லா நிலையிலுமே அல்லாஹ் உதவி செய்யணும். அடுத்து மூணாவது, அல்லாஹ் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், ரப்பு மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு எழுதிருக்கும் சொல்லி சொல்றாங்கல்ல. நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்தால் நம்முடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எவர் அதிகமாக தௌபா செய்வாரோ, தௌபா செய்யக்கூடிய அந்த அமல் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்க்கிறோம், அல்லாஹுடைய உதவியும் பெற்றுத்தரும் என்பதாக அந்த ஹதீஸினுடைய விஷயங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஸரத்னா இயான் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய சிறப்பு